ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில், அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, இவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி? ஸோ துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு 9ல் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய அடுத்த வீடான 10வது இடத்துக்கு வரார். 10ல் குரு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வேலையில் ஒரு சேஞ்சை கொடுத்தே தீரும். அடுத்த ஒரு 3 மாதத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், எல்லை மாறுதல்கள் ஏற்படலாம், உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். ஏன் இப்போ இருக்கிற சேர்ல இருந்து கூட அவங்க வேற சேருக்கு உட்கார வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பா மாற்றம் நடக்கும். நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் அவங்க வேண்டிக்கணும். நிச்சயமா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு அப்படின்றது பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அப்போ அதில் கொஞ்சம் முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் 1க்கு 4 தடவை அவங்க யோசிச்சுட்டு சில முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். பலன்கள் சொல்லிட்டோம். குரு எந்தெந்த வீட்டை பார்க்கறாரு துலாம? ஸோ துளாராசிக்காரர்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு பயம் இருந்திருக்கும், என்னடா இது எடுத்த உடனே வேலை மாறுது, காசு விஷயம் மாற்றம்னு சொல்லிட்டே சொல்றாங்களே அப்படின்னு.
ஸோ துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வர இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்குறாரு. முதல் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ அப்போ குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சரியாகும். பல பேர் குடும்ப வாழ்க்கையில் இந்த லாஸ்ட்டாக அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நடந்த காலகட்டங்கள்லாம் பெரிய வழி கொடுத்ததாக தான் இருந்திருக்கும். அஷ்டமத்தில் குரு புரட்டி எடுத்துச்சு துளாராசிக்காரர்களை. இப்போ தான் கொஞ்சம் நல்ல நேரம் வந்து 9ல் குருன்னு சொன்னாங்க, அதில் கூட பெரிய நல்லதை பார்க்கலையே, அதுக்குள்ளே 10ல் குரு போயிட்டாரு அப்படின்லாம் நிறைய வழிகளோடு இருந்திருப்பாங்க. பட் கவலைப்பட வேணாம், ஏன்னா உச்சம் பெற்ற குரு, உச்ச குரு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் ஏற்படும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விரும்பிய துறையில் சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைச்சு போராடக்கூடிய துளாராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்போடு கூடிய அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைச்சே தீரும். அதே மாதிரி தனவரவுகள் இந்த காலகட்டம் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால வரும். ஏற்கனவே ஒரு ஸ்டாக்ல போட்டு வச்சிருந்தேன், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸாக கூட வச்சுருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ரிட்டர்ன்ஸ் அந்த பீரியடில் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய வார்த்தையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இதுக்கு முன்னாடிலாம் அவங்க பேசினா கூட சில விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த பீரியடில் அவங்க எது பேசினாலும் அது அவங்களுக்கு வந்து நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்க போறாருன்னு சொன்னீங்க, அடுத்தது என்னென்ன வீட்டை பார்க்குறாங்க சார்? ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்குறது முக்கியமாக 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இப்போ 4 குரு பார்க்கறது துளாராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குரு நேரடி பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு டாக்குமெண்ட்லேயே இவங்க கையெழுத்து போடணும். இந்த பீரியடில் ஒரு பத்திரம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக பழைய வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கு, காசே கையில் கிடைக்கலையா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தானாக லோன் கிடைக்கும் இந்த டைம் பீரியட். ஆமாம், இல்லாட்டி இவங்களே தானாக சேர்த்து ஒரு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புக்குரிய காலம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் அலைச்சலாக ஓடிக்கிட்டு இருந்தோம், ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம தேடி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் பல கூட்டு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். தொழிலில் ஒரு கம்பெனி வச்சுருந்தவங்க, ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தவங்கெல்லாம் ஒரு 4 பிரான்ச்சை போட்டு வேலை செய்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள கடவுள் இப்போ ஏற்படுத்த போகிறாரு. இவங்க ஒரு 10 பேத்துக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அம்சம் எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் ஒரு நல்ல கோல்டன் பீரியட் சக்ஸஸாகவே இருக்கும். ரெண்டாவது, துளாராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளசண்ட்டாகவே இல்லை, நான் ஒரு சந்தோஷத்தை உணராமல் இருக்கேன், வீட்டில் இருந்தால் கூட ஒரு வெறுமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், போற போக்குல போயிட்டு இருக்கேன், ஏதோ இந்த கோவித்த ஃப்ளோ நிறைய இவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த துளாராசி இந்த கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த குரு பார்வை அவங்களுக்கு 4வது இடத்தை பார்க்கறதுனால வீட்டிலேயே ஒரு நிம்மதி வரும். நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே தான் இருக்கணும், இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்றதெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு காலமாக அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் பையனுக்கு இருந்த சிக்கல்லாம் சரியாயிடுமா. இப்போ இந்த துளாராசி பார்த்தோம்னா அந்த 2.5 வருஷத்துல தாய்க்கும் பிள்ளைக்கு ஆகாது, இப்போ 2 பேத்துக்குமே சண்டை சச்சரவாக பிரச்சனை இருந்திருக்கும், வீட்டுக்குள்ளே போக முடியாது, பல பேர் வெட்ட போயிடலாம்னு நினச்சிருப்பாங்க, வெளியூர் போயிடலாம்னு நினச்சிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போகலாமான்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காரதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 6வது இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடி, இதில் இருக்கிற சிக்கல்கள்லாம் சரியாகும். நம்மளை வேலையில் அழுத்தம் கொடுத்த ஆளுங்க, சொந்த பந்தத்துக்குள்ளே சிக்கல், நம்மள்ட்ட நல்லா பேசுகிறான், பின்னாடி போய் நம்மளை பற்றியா தப்பா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதே மாதிரி கடன் சுமை நிறைய மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வரப்போறோம்னு தெரியல, வெளியில எப்படி இந்த கடனை நம்ம அடைக்க போறோம்னு தெரியல. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி மாட்டியிருப்பாங்க துளாராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில். அந்த சிக்கல்கள் எல்லாம் இறைவன் புண்ணியத்தில் அதுக்குரிய ஒரு தீர்வையும் தெளிவையும் கடவுள் இந்த 71 நாளில் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்ட அவசொல், அவப்பெயர், அவப்பழிகள் எல்லாமும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக சார். கேட்கும் போதே நிறைய பேர் வந்து ஓகே இந்த டைம் பீரியடில் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. என்னதான் நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கவனமாக இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும்ல சார். ஸோ துளாராசிக்காரர்கள் எப்படி கவனமாக இருக்கலாம்? வேலையில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் நம்மளால தான் செய்ய முடியும், நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல வேற யாருமே இல்லை அப்படின்னு இந்த ஏன்னா துளாராசிக்கு அது இயற்கையாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஈவன் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரியா, நம்ம ப்ரொஃபஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஸ்டார் ஆங்கர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்ம இல்லைன்னா இந்த ஷோ பண்ண முடியாதுன்ற எண்ணத்தை இந்த பீரியட்ல இந்த எண்ணங்கள்லாம் வரும். நம்ம இல்லைன்னா சேனலே இருக்காதுடா, நம்ம இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியலன்னா இன்னொரு யாருமே இந்த மிஷின் ஓட்ட முடியாது, நம்ம தான் இம்ப்ரெஷன் நிறைய கொடுப்போம் அப்படின்லாம் நிறைய இந்த பீரியட்ல தோணும். தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் ஒதுக்குவது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள் புகுந்தால் துளாராசிக்காரர்கள் வேலையை இழப்பார்கள்.
அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், வேலையில் எவ்வளோ அழுத்தங்களோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை ஒரு 71 நாள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். உயரதிகாரிகள் ஏதாவது நம்மளை அழுத்தத்துக்கு உட்படுத்தினாலும் கூட கொஞ்சம் அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த பீரியடில் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, தவிர்க்க முடியாத விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது கண்டிப்பாக ஒரு ஜாப் சேஞ்ச் இந்த பீரியடில் வரும். ஸோ அந்த சேஞ்ச் வந்து ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கணும்னு மட்டும் இவங்க வேண்டிக்கணும். ரெண்டாவது, லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்களில் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு துளாராசிக்காரர்கள் செலவு பண்ணால் கொஞ்சம் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சேவிங்ஸை அவங்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். ஸோ முக்கியமாக 5வது இடத்துல சனியும் ராகுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால ஸோ குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோட கொஞ்சம் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரிங்காக பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளால் சில முடிவெடுக்க முடியாத அழுத்தங்களுக்கு உட்படக்கூடிய சூழல் கூட பேரண்ட்ஸுக்கு ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன குழந்தைகளை வச்சுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் அழுத்தங்களும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஏன்னா சனிராக இருந்துச்சுன்னா புத்தர தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லது நடக்கும்போது சந்தோஷமா இருங்க, கெட்டது நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணா கொஞ்சம் கெட்டதை வந்து ஓகே ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு திருப்தி கிடைக்கும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கர தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தரும். ஸோ குறிப்பாக காளி அந்த மாதிரியான தெய்வம், உக்கரமான சாமி, எந்த சாமியா இருந்தாலும் சரிதான், பார்ப்பதற்கே அச்சம் தரக்கூடிய கடவுள் எதெல்லாம் இருக்கோ, மூர்க்க குணம் கொண்ட கடவுள் எதெல்லாம் இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் பறந்து ஓடும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில துர்க்க கோயிலோ காளி கோவிலோ அல்லது அம்பிகையினுடைய உக்கரமான கோவில்களோ அல்லது கழுத்து மாரியம்மன் கோவில் எல்லாம் இருந்துச்சுன்னாலும் அந்த தெய்வ ஸ்தலத்தை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். முடிஞ்சா அமாவாசை பௌர்ணமி தினத்துல மறக்காம ஒரு 3 அமாவாசை அல்லது 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியா போயிட்டு அந்த துர்க்கையோ காளியையோ அம்பாளையோ வழிபடும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையுமா? இந்த அதிசார குரு பயிற்சி வந்து 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. ரொம்ப நன்றிமா. ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மேலும் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.